மரபணு ஜோதிடத்தின் அற்புதமான உலகத்தில் நம் முன்னோர்களின் ஆசீர்வாதங்களும் சாபங்களும் நம் டிஎன்ஏவில் பதிந்திருக்கின்றன. இன்று நாம் பேசப்போவது எள் பரிகாரம் பற்றி. ஒரு பழமையான ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்த தீர்வு. எள் என்பது வெறும் ஒரு விதை அல்ல, இது விஷ்ணு பகவானின் வியர்வையிலிருந்து தோன்றியது என்று நம் சாஸ்திரங்கள் கூறுகின்றன. இந்த சிறிய கருப்பு விதையில் மறைந்திருக்கும் சக்தி நம்மை வியப்பில் ஆழ்த்தும். எள் என்பது நம் முன்னோர்களுடன் நம்மை இணைக்கும் ஒரு பாலம். அது நம் குடும்ப மரத்தின் வேர்களில் சேர்ந்திருக்கும் எதிர்மறை ஆற்றலை உறிஞ்சி அழித்துவிடும் திறன் கொண்டது. நீரில் எள் போடும்போது என்ன நடக்கிறது தெரியுமா? அது முளைக்க ஆரம்பிக்கிறது. இந்த முளைப்பு வெறும் ஒரு இயற்கை நிகழ்வல்ல, இது நம் முன்னோர்களின் கர்மா பழுத்து வருவதன் அடையாளம். நம் டிஎன்ஏவில் பதிந்திருக்கும் பாவங்களும் சாபங்களும் கரைந்து போகின்றன, புதிய உயிர் சக்தி பிறக்கிறது. இது நம் முன்னோர்கள் நமக்கு அளிக்கும் ஆசீர்வாதத்தின் சின்னம். எள் பரிகாரம் செய்வது எப்படி? இது மிகவும் எளிமையான முறை. ஒரு செம்பு பாத்திரத்தில் தூய்மையான நீர் எடுத்துக் கொள்ளுங்கள். அதில் கைப்பிடி அளவு கருப்பு எள் போடுங்கள். மனதில் உங்கள் முன்னோர்களை நினைத்து கொண்டு அவர்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த நீரை 3 நாட்கள் வைத்திருங்கள். எள் முளைக்க ஆரம்பித்தால் அது நல்ல அறிகுறி. பின்னர் இந்த நீரை ஒரு பீப்பல் மரத்தின் அடியில் ஊற்றிவிடுங்கள். இந்த பரிகாரத்தை யார் செய்யலாம்? குடும்பத்தின் மூத்த ஆண் அல்லது பெண் இதை செய்யலாம். குறிப்பாக அமாவாசை நாளில் இதை செய்வது மிகவும் சிறப்பு. வெள்ளிக்கிழமைகளிலும் இதை செய்யலாம். கர்ப்பிணி பெண்கள் இதை செய்யக்கூடாது. மாதவிடாய் காலத்தில் பெண்கள் இதை தவிர்க்க வேண்டும். மரபணு ஜோதிடத்தின்படி நம் முன்னோர்களின் கர்மா நம் வாழ்க்கையை பாதிக்கிறது. திடீரென வரும் நோய்கள், தொழிலில் தடைகள், குடும்பத்தில் கலகம், இவை எல்லாம் முன்னோர் கர்மாவின் விளைவாக இருக்கலாம். எள் பரிகாரம் இந்த எதிர்மறை ஆற்றலை நீக்கி நம் வாழ்க்கையில் நேர்மறை மாற்றங்களை கொண்டு வரும். இந்த பரிகாரத்தை செய்யும் போது மனதில் கொள்ள வேண்டிய விஷயங்கள் உண்டு. முதலில் நம்பிக்கையுடன் செய்ய வேண்டும். இரண்டாவது, தூய்மையான மனதுடன் செய்ய வேண்டும். மூன்றாவது, பொறுமையாக இருக்க வேண்டும். பலம் உடனே தெரியாது, சில மாதங்கள் ஆகலாம். நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யும் போது உங்கள் முன்னோர்களுடன் ஒரு ஆன்மீக தொடர்பு ஏற்படும். அவர்களின் ஆசீர்வாதங்கள் உங்களை சூழ்ந்து கொள்ளும். உங்கள் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகள் வரும், நோய்கள் குணமாகும், குடும்பத்தில் அமைதி நிலவும். இன்றைய காலத்தில் மரபணு ஜோதிடம் மற்றும் தந்திர வாழ்க்கை முறை பரிகாரங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷன் கிடைக்கிறது. நீங்கள் உங்கள் வீட்டிலிருந்தே நிபுணர்களிடம் ஆலோசனை பெறலாம். உங்கள் ஜாதகத்தின் அடிப்படையில் சரியான ரத்தின கற்கள் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். எள் பரிகாரம் என்பது வெறும் ஒரு சடங்கு அல்ல, இது நம் முன்னோர்களுடன் நம்மை இணைக்கும் ஒரு ஆன்மீக பாலம். இந்த சிறிய விதையின் மூலம் நாம் நம் கடந்த காலத்தின் பாவங்களை கழுவி எதிர்காலத்திற்கு தயாராகலாம். உங்கள் வாழ்க்கையில் நேர்மறை மாற்றங்களை கொண்டு வர இந்த பழமையான ஞானத்தை பயன்படுத்துங்கள்.